GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள இடைக்கால் பகுதியில் 2 தனியார் பேருந்துகள் மோதி விபத்துக்குள்ளானதில் 8 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். அதில் புளியங்குடி பகுதியை சேர்ந்த மல்லிகாவும் ஒருவர். இவருக்கு 3 மகள்கள் உள்ளனர். ஏற்கனவே கணவனை இழந்து தவித்து வந்த மல்லிகா தனது மகள்களை பீடி சுற்றும் தொழில் செய்து படிக்க வைத்து வந்துள்ளார். அதில் இவருடைய மகளான கிருத்திகா பார்வை மாற்றுத்திறனாளியாக உள்ள நிலையில் சிறு வயதிலிருந்து பீடி சுற்றியும் மகளிர் சுய உதவிக்குழு மூலம் கடன் பெற்றும் படிக்க வைத்ததாக கூறப்படுகிறது. MA BEd படித்து முடித்துள்ள கீர்த்திகா டெட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றுள்ளார். குடும்பத்தின் ஒரே ஆதாரமாக இருந்த மல்லிகா தற்போது சாலை விபத்தில் உயிரிழந்ததால் அவரது குடும்பம் நிலைகுலைந்து போனது. எனவே பார்வையற்ற கீர்த்திகா தனக்கு அரசு உதவி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். இந்நிலையில் இதுகுறித்து தெரிந்து கொண்ட முதல்வர் MK ஸ்டாலின் கீர்த்திகாவை போனில் தொடர்பு கொண்டு ஆறுதல் தெரிவித்தார். அதோடு கலெக்டர் உங்களை வந்து சந்திப்பார் எனவும் அரசு வேலை கிடைக்க வழிவகை செய்து தருவதாகவும் உறுதியளித்தார். அதன்படி கடந்த 26ஆம் தேதியன்று தென்காசி கலெக்டர் கமல் கிஷோர் விபத்தில் பலியான மல்லிகாவின் வீட்டிற்கு சென்று கீர்த்திகாவை சந்தித்து ஆறுதல் கூறியுள்ளார். பின்னர் புளியங்குடி நகராட்சியில் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் வேலைக்கான பணி ஆணையை அவருக்கு வழங்கினார். பணி நியமன ஆணை பெற்ற பிறகு கீர்த்திகா கூறுகையில், எனக்கு பணி நியமன ஆணை வழங்க உத்தரவிட்ட முதல்வர் MK ஸ்டாலினுக்கும் கலெக்டர் கமல் கிஷோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் MA BEd வரை படித்திருப்பதால் அதற்கான ஆசிரியர் பணி கிடைத்தால் மகிழ்ச்சி அடைவேன் என்றார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.